ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.4 lakh per annum வரைக்கும் தராங்க. ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் போனஸோட சேர்த்து அவங்க தராங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் 2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்க அப்படின்னா 2023ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2023 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருந்து 2023 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெஷலைசேஷனில் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, இசிஇ, ட்ரிபிள்இ, ஸோ இது ரிலேட்டட் பிரான்ச்சஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th பிஇ பிடெக் எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அதில் வந்து 60% ஒரு எபோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 10th 12th நீங்கள் பிஇ ஆர் பிடெக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் அந்த 3 எஜுகேஷன்ஸ்லேயுமே நீங்கள் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60% ஒரு எபோ இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பைத்தான், C++ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விண்டோஸ், லினக்ஸ், யுனக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைனில் அசஸ்மெண்ட் நடக்கும், நெக்ஸ்ட் வெபினார் நடக்கும், நெக்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அடுத்து ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இதான் வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் கூகுளில் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாகின் வித் இமெயில் ஐடின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா, ஒரு வேளை உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா நீங்கள் சைன் அப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா சைன்இனுக்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.